இன்னைக்கு 2 நல்ல நியூஸஸ் நடந்திருக்கு. என்னன்னு தெரியுமா? மீனா வந்து தேர்தல்ல வந்து ஜெயிச்சுட்டாங்க. அது வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்தாமணிலாம் இது எப்படி நடந்துச்சு? நம்ம தான் அவ்ளோ அமௌண்ட் குடுத்தோமே! எப்படி இது பாரு ஜெயிச்சிருப்பா? அப்படின்ற மாரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நேத்து வந்து பொக்கே ஷாப் வந்து ஓப்பன் பண்ண முடியாம போனது. அது எதனால அப்படின்னு வந்து கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து ஸ்ருதிக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து 2 பேருமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இந்த விஷயம் வந்து ரவிக்கு வந்து தெரியாது. நேத்து இன்விடேஷன் அனுப்புனதோ இல்ல நீத்து ரவி இதெல்லாம் போட்டதோ வந்து ரவிக்கு வந்து தெரியவே இல்ல. கரெக்டா அந்த டைமிங்ல வந்து என்ன பண்ணிடுறாங்க, மீனா வந்து நீங்க 2 பேரும் வெளியில எங்கேயாச்சும் போயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நாளும் வருது. அப்ப வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீத்து வந்து ரவிக்கு வந்து கரெக்டா வந்து போன் பண்ணிடுறாங்க. எப்படியும் வந்து அவ வந்து சொல்லியிருக்க மாட்டா, நம்மளே போன் பண்ணி சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து ரவிக்கு வந்து போன் பண்ணிடுறா. போனை பார்த்துட்டு நீத்து நம்பருங்கனால எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ரவி வந்து இவ என்னத்துக்கு எனக்கு சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு மீனா வந்துட்டு என்னாச்சு ரவி, கால் வந்துட்டே இருக்கு, அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நீத்து தான் எதுக்குன்னே தெரியல, எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, ரொம்ப டார்ச்சரா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு இருக்காங்க. சரி ரவி, ஸ்ருதி எதுவும் சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்கு நீ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவ எதுவும் சொன்னாலா அது அதான் கேக்குறேன் அப்படின்னு. இல்ல நீ ஒரு 2 days கழிச்சு நம்ம எங்கேயாச்சும் வெளியில ட்ரிப் போலாமான்னு கேட்டா நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனா அந்த ஹோட்டல் தான் பாத்துக்கிறது எப்படின்னு தெரியல, 2 பேரும் போயிட்டா கொஞ்சம் கஷ்டம் இல்ல நீ அப்படின்றாங்க. முத்து கரெக்டா வந்துடுறாங்க. என்னடா கஷ்டம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது, இல்ல முத்து, நானும் ஸ்ருதியும் வெளியில போலான்னு இருக்கோம், சும்மா அவுட்டிங் மாதிரி போலான்னு இருக்கோம். ஆனா வந்து ஹோட்டல்ல எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. அதுக்கு என்னடா மீனா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முத்து. மீனா வந்துட்டு, நான் ஹெல்ப் பண்ணாமையா ரவி, நீ வந்து பத்திரமா போயிட்டு வாங்க, நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருந்துருவாங்க, நான் வந்து ஹோட்டல்ல பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு ரவி வந்துட்டு, அண்ணி டேஸ்ட் நீங்க நல்லா தான் செய்வீங்க, என்னை விட சூப்பரா செய்வீங்க, ஆனா அன்னைக்கு வரவங்க உங்க கையால சாப்பிட்டா மறுபடியும் என்ன வந்து அதே அளவுக்கு செய்ய சொல்லுவாங்களே, அதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து மீனா வந்து சிரிக்கிறாங்க. என்ன ரவி, நீ வந்து ஹோட்டல் வச்சு படிச்சு போயிருக்க, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு செஞ்சுட்டு இருக்கேன், நீ என்னை விட நல்லா தான் சமைக்கிற, அன்னைக்கு திட்டு வாங்காமையோ அடி வாங்காம இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து, அண்ணி நீங்க நல்லா செய்யலன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா, உங்க சாப்பாட்டுக்கு நானே அடிமாங்க நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்ல மனோஜ் வந்து, ஆமா ஆமா அவளுக்கு அது மட்டும் தானே தெரியும், அதை வச்சுதானே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு, அவளுக்கு அதுனாச்சுன்னு தெரியும்டா, ஒருத்தவங்க வந்து சாப்பாடுலதான் சந்தோஷத்தை படுத்த முடியும், அது வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அது கூட உனக்கு தெரியல பாத்தியா, அவ சாப்பாடே சாப்பிட்டுட்டு நீ அவளையே பேசுற பாத்தியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏய் போடா, நான் இனிமே அமெரிக்காவை வாழ்க்கை வாழ போறேன், அங்க இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் வந்து உன் பொண்டாட்டிக்கு செய்ய தெரியுமான்னு கேளு, நான் அதுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆயிக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டு மீனா வந்துட்டு, எனக்கு அந்த அளவுக்கு சாப்பாடுலாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஒருவேளை அந்த அளவுக்கு சாப்பாடு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, அந்த பொண்ணு சமைச்சு அனுப்ப சொல்லுங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே கடங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு விஜயா வந்து கோவப்படுறாங்க. என்னடி சொன்ன என் பிள்ளைய பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. இவரு போய் அமெரிக்காவில இருக்க போறாருன்னா அமெரிக்காவில இருக்க பொண்ணு சமைச்சு போட சொல்லுங்க, எனக்கு என்ன சமைக்க தெரியும், எனக்கு நம்ம நாட்டு ஃபுட்ஸ் மட்டும் தான் தெரியும், அதுவும் தமிழ்நாட்டு ஃபுட்ஸ் மட்டும் தான் எனக்கு செய்ய தெரியும், எனக்கு வந்து அமெரிக்காவில செய்யற அளவுக்குலாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது, நான் அந்த அளவுக்கு படிப்பறிவும் கிடையாது, நீ தான் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்க பையன் தான் நல்லா படிச்சிருக்காருல, எப்படி சமைக்கணுமோ அப்படி சமைச்சு சாப்பிட்டுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே அவளுக்கு பொறாமடா, அதனால வந்து அவ அப்படி பேசிட்டு இருக்கா, அது 2க்கும் பொறாம, நீ வெளிநாடு போறல அதை பார்த்துட்டு அதுங்கெல்லாம் கண்டுக்காத விடு, சரி நீ எனக்கு பாஸ்போர்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டியா அப்படின்றாங்க. அப்ளிகேஷன் போட்டாச்சுமா, ஆனா வந்து அமெரிக்காங்கிறதுனால வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா, லேட் ஆகும், நிறைய ரீசன்ஸ் கேக்குறாங்க, நீங்க தான் வந்து நேர்ல பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. டே நான் வந்து பேசணும், எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாதே, அங்க பேசுறது கூட நான் புரியாதே அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து நான் பாத்துக்கிறேன்மா அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்றாங்க. ஆமா உனக்கு இங்கிலீஷும் பேச தெரியாது, பேசுறதும் புரியாது, நீ அமெரிக்கா போய் என்ன பண்ண போற அப்படின்னு வந்து அண்ணாமலை கேக்குறாங்க. அதுக்கு விஜய் வந்துட்டு, அதுவும் நீ அப்புறம் என் பையன் போறான்ல, அப்புறம் நான் போகாம எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்துட்டு, சரி அவன் போறானா, அவன் வாழ்க்கை வாழ போறான், அவன் ஒருவேளை அங்கேயே செட்டில் ஆனாலும் ஆகலான்னு தான் போறான், ஆனா அதுவே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே, அதுக்குள்ள நீங்க ஏன் இவ்வளவு பறக்குறீங்க, ஒழுங்கா அமைதியா இருங்க, இதுவும் வந்து இருந்தாதான் உண்டு, அவங்களுக்கு வந்து பிடிச்சாதான் உண்டு, இதுவும் புட்டுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் அமைதியா அடக்கி ஆளுங்க அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு போறாரு. உடனே விஜய் வந்துட்டு, இவரு இப்படிதான்டா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இவர்கிட்ட, நம்மள்ட்ட பாசிட்டிவாவே பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு முத்து வந்துகிட்டு, ஒருவேளை நீ வந்து நல்ல எண்ணத்துல இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நீங்க வந்து காசு பணம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், முதல்ல அந்த பொண்ணுக்கு எதுக்கு டைவர்ஸ் ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சும் அதை முதல்ல விசாரிச்சு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பொண்ணை பாக்குறத பாக்கலாம், அதுக்கு முன்னாடி உனக்கு முதல்ல டைவர்ஸ் ஆகணும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு, ஆமாண்டா அதுவும் உண்மைதான், இவனுக்கு வந்து எப்படா டைவர்ஸ் வாங்குறது அப்படின்ற மாதிரி வந்து ரவி கேக்குறாங்க. அதுக்கு விஜய் வந்துட்டு, அதான்
என் பையன் போய் அந்த அசோசியேட் மெம்பர்ட்ட பேசிட்டு வந்துட்டான்ல, சரியான நல்ல அறிவாளி பையன். இவன் பேசினதுலயே வந்து அவங்க மனசு மாறி இருப்பாங்க. இனிமே வந்து எப்படியும் டைவர்ஸ் ஆகிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி இந்த 2 நாள்ல ஹியரிங் வருதுல்ல பாத்துக்கலாம் இருங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்து மீனா வந்து காமிக்கிறாங்க. மீனா வந்து மனு தாக்கல் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து முத்து இடையில வந்து கத்தியால குத்துறதுக்காக யாரோ வராங்க. ஆனா கரெக்டா வந்து மீனா வந்து முத்து தள்ளனால மீனா மேல வந்து அடிபட்டுருது. மீனா வந்து அப்படியே வயிறை பிடிச்சிட்டு கத்திட்டே விழுறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப கூட்டம் கூடிடுறாங்க. அந்த டைம்ல வந்து அந்த ஆளை வந்து எல்லாருமே பிடிச்சிடறாங்க. பிடிச்சி அடிச்சு பார்த்தா யாரு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டா அது வந்து இல்ல ரோஹிணி தான் செய்ய சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதே வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க்கா வந்து ரோஹிணி வேலை வச்சு வந்து டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து மனோஜும் விஜயாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. மீனா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து சரியாக குத்துல, அதனால வந்து லைட்டான காயம் தான் இருக்கு. ஒரு 2 நாளா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதனாலேயே வந்து மீனாவுக்கு வந்து ஒரு எமோஷனலா ரொம்ப வந்து அனுதாப ஓட்டு மாதிரி வந்து நிறையவே விழலாம். நமக்காக தான் வந்து மீனா வந்து கத்து குத்து வாங்குறது அளவுலாம் ட்ரை ஆகிருக்கு. நம்ம சொன்னதுனால தான் அவன் நின்னா, அதனாலதான் அவளுக்கு ஃபுல்லா அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பூ சங்கத்துல வந்து எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வந்து மனு தாக்கல் வந்து இன்னைக்கே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அன்னைக்கே வந்து இல்ல சார் நான் வந்து கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த வழியோடய வந்து மனு தாக்கல் வந்து பண்றாங்க. மனு தாக்கல் பண்ணிட்டு வந்து அந்த டைம்ல வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. இந்த டைம்லயும் நான் ஏன் வந்தேன் அப்படின்னா இனிமேலும் வந்து என் மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணும், நல்லது என்னால நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து நான் வந்தேன். இனிமேலும் வந்து என் மக்கள் வந்து யார்ட்டையும் கையேந்தி நிக்க கூடாது, அவங்க வந்து சுயமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எமோஷனலா வந்து டச் ஆயிடுறாங்க. இனிமே வந்து மீனாவுக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஃபிக்ஸே பண்ணிடுறாங்க. ரவி முத்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணி நீங்க வந்து இந்த டைம்ல வந்திருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது, ஆனா எதுக்குங்க நீ வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரவி கேக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல ரவி, என் மக்களுக்காக என்னால வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா நான் எந்த நிலைமையிலேயே நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப டச் ஆயிடுறாங்க, ரொம்ப வந்து ஃபீல் ஆயிடுறாங்க. முத்து சொல்றாங்க, மீனா வந்து நீ நல்லதுன்னு செய்வ அப்படின்னு எனக்கு தெரியும், நீ எப்படியா இருந்தாலும் நல்லது செய்வேன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு கஷ்டம்னு வந்ததுக்கு அப்புறமும் நீ அதை பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மீனா வந்துட்டு ஆமாங்க நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் நின்னுட்டேன், இப்ப எனக்குன்னு ஒரு ஆபத்து அப்படிங்கிற போது நான் அதை விட்டு விலகி போனேன்னா அதே மாதிரி என் கூட்டத்துக்கும் அந்த ஆபத்து வரலாம்ல, அதை வந்து நான் தாங்கிக்கிறேன், என்னோட பூக்கார மக்கள் யாரும் வந்து அதை தாங்க வேணாம், அந்த கஷ்டத்தை வந்து நான் தாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்னை வந்து என் மருமகளா ஏத்துக்கிட்டதுல வந்து நான் எனக்கு ஒவ்வொரு தடவையும் நீ பெருமையை தான் சேர்த்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உன்னை முத்து வந்துட்டு சரி இங்கே நின்று பேசிட்டு இருக்க வேணா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், இன்னும் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல அப்படின்றாங்க. உடனே பூக்கத்துல அந்த மக்கள்லாம் வந்துட்டு ஏன் மீன் அப்ப வந்த, நீ வந்து இப்போ ஏன் மனு தாக்கல் பண்ண என்னன்னாலும் ஆகிட்டு போகணும், நீ ஏன் விடாம வந்த அப்படின்றாங்க. என்னக்கு அப்படி சொல்றீங்க, நீங்க வந்து நீங்களாம் தான் என்ன வந்து நிக்க வச்சீங்க, என் மேல இருக்க நம்பிக்கையில தான் நிக்க வச்சீங்க, அப்படின்னு நான் நிக்காம எனக்குன்னு ஒரு ஆபத்துன்னு வரும்போது உங்களை அப்படியே விட்டுட்டு ஓடுறதுக்கு நான் எனக்கு மனசு வரலக்கா, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இதுல நிக்கிறேன், என்ன இப்போ கொஞ்சம் இந்த லைட்டா அடிபட்டுருக்குன்னு தான் சொன்னாங்க, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும், 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து பாக்கணும்ல, அப்ப நான் எந்த முகத்தை வச்சு பாக்குறது, நான் கண்டிப்பா இதுல நிக்கிறேன்க்கா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போடுறேன், ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களுக்காக நின்னேங்கிற விருப்பம் ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கவலைப்படாத மீனா, எப்படியா இருந்தாலும் நீ ஜெயிச்சிருவ, எங்களுக்காக வந்து இவ்வளவு யோசிக்கிற, நீ எப்படியும் ஜெயிச்சிருவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிந்தாமணி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன நம்ம ஒண்ணு நினைச்சு பிளான் பண்ண இப்ப அதுக்கு மேல வந்து பிளான் பண்ணி எதோ பண்ணி நம்மளுக்கு முன்னாடி வந்துடுறாளே அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதே டைம்ல வந்து ரேகா வந்து வராங்க. ரேகா வந்துட்டு நீ தான் பண்ணியாமா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. என்னடி ஒண்ணுமே சொல்லாம நீ தான் பண்ணியான்னு வந்து கேக்குற அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆமாமா இப்ப மீனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, இப்ப கத்தி குத்து வந்துச்சு, அது நீ தான் பண்ணியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னடி லூஸ் மாதிரி பேசுற, அந்த டைம்ல நானும் அங்கதானே இருந்தேன், எப்படி என்னால பண்ணிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. நான் வந்து அவன் வந்து என்ன சொல்லலையே, அவன் வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லியே, ரோகிணி தானே பண்ணான்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லம்மா கரெக்டா மனு தாக்கல் பண்ண நேரம் வந்து ஒரு ஆள் வந்து குத்த வந்திருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் நீனா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன் ரோஹிணி வந்து அனுப்புனாலும் எப்ப வேணாலும் வந்திருக்கலாமே, ஏன் கரெக்டா அந்த டைம்ல வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி வந்துட்டு எனக்கு எப்படி தெரியும் அவன் எப்ப வந்து எப்ப குத்துறான்னு, எனக்கு எப்படி தெரியும், அவ அனுப்புன ஆளுதான், நானா அதெல்லாம் பண்ண கிடையாது, நான் பண்ண சும்மா அப்படி லைட்டா படுற அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டேன், அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், என் அடிலாம் அந்த மாதிரி தான் இருக்கும், ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ரேகா வந்து திட்டுறாங்க, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாமா, உன்னால வந்து நேர்மையா நின்னு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால வந்து நீ எல்லா குறுக்கோளையும் எடுப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதம்மா, முடிஞ்சா நீ நியாயமா நின்னு ஜெயிச்சுக்காமே, நானே வந்து உன்கிட்ட வந்துடுறேன், அப்பா விட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்துடுறேன், அப்படி என்னால முடியாது அப்படின்னா நீ எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. உடனே வந்துட்டு சின்ன இவன் ஏன் பைத்தியம் மாதிரி அடிக்கடி வந்து என்னையே
என்னையே திட்டுறா, அது இந்த மீனாக்காவ ரொம்ப சப்போர்ட் பண்றாள், என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து லைட்டா வந்து டவுட் ஆகுது. சரின்னு வந்து அன்னைக்கு வந்து கரெக்டா எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் டைமும் ஆகுது, எலெக்ஷனும் நடக்குது. ஆனா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இத கொஞ்சம் ஓட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு சிந்தாமணி தான் வந்து லீடிங்லயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சுத்தமா வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்ல. அதெல்லாம் நினைச்சிட்டு வந்து சிந்தாமணி தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மீனா வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க, என்னங்க இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இரு மீனா, இன்னும் வந்து முழு ஓட்டும் வந்து எண்ணி முடிக்கல, பாத்துக்கலாம் இரு அப்படின்றாங்க. அப்ப வந்து சிந்தாமணி வந்து பேசுறாங்க, சும்மா இல்லடி, நான் ஒவ்வொருத்தருக்கும் 2000 கொடுத்துருக்கேன், ஒரு ஓட்டுக்கே நான் 2000 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் எவ்வளவு கொடுப்பேன்னு நினைச்சுதான் அவங்க எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போ உனக்கு அசிங்கமாவே இல்லையா, இப்படி வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வந்து வாங்கியிருக்க, இப்படிதானே நீ எப்போதும் இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சிந்தாமணி வந்து சொல்றாங்க, பணம்னு சொன்னாதாண்டி இங்க நிறைய பேர் வந்து ஓட்டு போடுவாங்க, பணத்தால வாங்க முடியாது நீங்க எதுவுமே கிடையாது, பணம்னு சொன்னா எல்லாமே நாக்க தொங்க போட்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து எல்லாருமே வந்து கோபப்படுறாங்க. என்ன நாக்க தொங்க போட்டுட்டு வருவோமா, இப்படி நினைச்சுதான் நீங்க எங்களுக்கு பணம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை உடனே மூஞ்சிலேயே விட்டு எறிறாங்க எல்லாருமே. நீங்க வந்து நினைக்கிற மாதிரி நாங்க வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடல, யாருக்கு ஓட்டு போட்டோம்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் சொல்றாங்க. கரெக்டா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, லீடிங்ல வந்து மீனா தான் இருக்காங்க, மீனா தான் இந்த போட்டில வந்து ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சிந்தாமணி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, எப்படி அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது அவங்க ஆளோட ஒய்ஃபுங்களே வந்துட்டு, நீ இப்படி நினைப்பன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நாங்க வந்து பணத்தை வாங்கிக்கிட்டோம், ஆனா வந்து ஓட்டு உன போட கிடையாது, இந்தா பணம் அப்படின்ற மாதிரி வந்து மூஞ்சிலே விட்டுறிட்டாங்க பணத்தை எல்லாத்தையும். ஏய் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி கத்தும் போது, ஆமா நான் வந்து கஷ்டத்துக்காக தான் வந்து பணத்தை வாங்குறோம், ஆனா என்ன கஷ்டம்னு உனக்கு தெரியாது இல்ல, எங்க கஷ்டம் சாப்பிடறதுக்கோ துணி போடுறதுக்கோ அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது, ஒரு படிப்பு செலவுக்கும் மருத்துவ செலவுக்காக தான் நான் வந்து கஷ்டப்பட்டோம், அதுக்காக தான் வந்து பணத்தையும் உனக்கிட்ட வந்து வாங்கணும், ஆனா நீ வந்து அதை வச்சு யூஸ் பண்ணி என் கடையே வந்து எழுதி வாங்குற அளவுக்கு வட்டியை போடுவ, இனிமேதான் எனக்கு அந்த கவலை கிடையாது, இதோ மீனா இருக்காளே அவ வந்து என் பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துருவா, மருத்துவ செலவும் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை பாத்துருவா, அதுக்குள்ள அதுல நாங்க பாத்துக்குவோம், எங்களுக்கு வந்து அந்த அளவு செலவுக்குன்னு இனிமே வேலை கிடையாது, எங்களுக்கு இனிமே வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது மட்டும்தான் முக்கியம், ஸ்கூலுக்கான ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும், இல்லாட்டி இடையில ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா அந்த இதுக்கு காசு கட்டினா மட்டும் போதும், அதான் மருத்துவ கேம்ப்னு நடத்துறாங்க, மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்க, டியூஷனும் எடுக்கிறாங்க, இனிமே வந்து எங்களுக்கு தேவையானது வந்து மீனா செஞ்சிடறாங்க, இதுதான் வந்து உண்மையான தலைவி, இவதான் வந்து கரெக்டா எங்களுக்காக யோசிச்சிருக்கா, நீ வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் பணத்தை கொடுத்த, இப்ப 2000 கொடுக்குற அப்படின்னா நீ அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட எவ்வளவு வசூல் இப்பன்னு எனக்கு தெரியும், அதனால வந்து இனிமே நீ எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சிந்தாமணி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. ஸ்ருதியும் ரவியும் கூட வந்துடுறாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப பேசுறதுனால நீத்து வச்சு இவனை முதல்ல காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு கோவத்துல வந்து போயிடுறாங்க. மறுபடியும் இந்த பக்கம் வந்து நீத்துவை வந்து காமிக்கிறாங்க. நீத்துவை வந்து பொக்கே ஷாப் ஓபன் பண்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 days தான் டைம் இருக்கு, நான் எப்படியாச்சும் வந்து ஸ்ருதியும் ரவியும் வரணும், ரவி மட்டும் சண்டை போடுறதுக்காக வந்துட்டான் அப்படின்னா அவனை வச்சு வந்து நான் கடையை ஓபன் பண்ணிருவேன், அதை வச்சு வந்து இங்க 2 பேத்துக்கும் வந்து லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சோசியல் மீடியால போட்டுருவேன், அதுக்கப்புறம் இந்த ஸ்ருதி என்ன பண்ணுவான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஸ்ருதியோட அப்பாவா அம்மா வந்துட்டு என்னடி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற போது ஸ்ருதி வந்து கேக்குறாங்க, என்னமா நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவ என்னடி ரவி பேர்லயே வந்து கடையை ஓபன் பண்ணிருக்கா, இன்விடேஷன் எனக்கும் வந்திருக்கு, நீத்து ரவின்னு போட்டு அனுப்பியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கும் வந்துச்சுன்னா எனக்கும் தான் அனுப்பியிருக்கா, ஆனா வந்து நாங்க அந்த போக போறது இல்ல, சண்டை போறதுக்காக கூட நாங்க போக போறது கிடையாது, நாங்க வேற பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா வந்துட்டு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அச்சா, அது வந்து உங்களுக்கு நடக்கும்போது தெரியும், இப்ப வந்து நான் எதுவும் சொல்றதா இல்ல, அவளை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கதான் அவ வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கா, நாங்க வந்து அவளை கடந்து போயிட்டோம் அப்படின்னா வந்து அவளுக்கு இன்னும் கோவமாயிரும், அதுல ஏதாச்சும் தப்பு பண்ணுவா, அதை வச்சு நாங்க வந்து அவளை பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனா வந்து மாப்பிள்ளைய வந்து பாத்துக்கோ, மாப்பிள்ளை மேட்ட வந்து நீ சண்டை போடாத, அவருக்கும் அவளுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ அதை நம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கு அது தெரியுமா, ஆனா வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாதான் வந்து நான் அவனோட போய் சேர்ந்து வாழ முடியும், ஆனா அவனும் எதுவும் பண்ணாமே இருக்கான், எனக்கு அதுதான் கோவமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னடி எது செய்ய போனாலும் அவன் வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி சோசியல் மீடியால போட்டுருவா, மாப்பிள்ளை மட்டும் என்ன பண்ண முடியும், பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ரூம்க்கு வந்துடுறாங்க. வந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து ரவி ஃபோன் பண்றாங்க, என்னாச்சு ஸ்ருதி வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்றாங்க. வீட்டுக்கு இப்பதான் ரவி வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஏதோ 2 நாளைக்கு அப்புறம் பிக்னிக் போலான்னு சொன்னீங்க, எங்க போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீயே சொல்லு எங்க போலான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு எதுவும் தோணல ஸ்ருதி, நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஸ்ருதி வந்து சொல்றாங்க, எனக்கு நல்ல காமா ஒரு இடம் இருக்கணும், நம்ம 2 பேர் மட்டும்தான் அங்க இருக்கணும், எந்த ஒரு சோசியல் மீடியாவோ போனோ எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இடம் சூஸ் பண்ணு, எனக்கு வந்து உன் கூட மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே ரவி வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ரவி நானும் வந்து ஏதோ டென்ஷன் போட்டு மண்டையில ஏத்திட்டு ஒன்னும் வந்து கஷ்டப்பட்டு
என்ன தோணுது, எனக்கு உன் கூட இருக்கணும் அவ்வளவுதான். இப்ப இருக்க இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு 2 நாள் ரிலீவ் ஆகணும். அதுக்காக தான் பாக்குறேன் அப்படின்றாங்க. என்னடி 2 நாளா அப்படின்னு சொல்லி ரவி கேட்கும்போது, ஆமா ரவி எனக்கு 2 நாள் வேணும். உன் கூட வந்து நான் 2 நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி டி நான் பார்த்து சொல்றேன். ஆனா 2 நாள் எப்படி ஹோட்டல் அரேஞ்ச் பண்றது அப்படின்ற போது, அதெல்லாம் மீனா பார்த்துப்பாங்க. உன்னை விட மீனா நல்லாவே சமைப்பாங்க. அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. முத்தும் வந்து பேசியே வந்து கஸ்டமரை இழுத்துருவாங்க. நம்ம வரும்போது கூட்டம் அலமோத அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி சரி நான் பாத்துக்கலாம். அதான் அண்ணி இருக்காங்க பாத்துப்பாங்க. நம்ம பாத்துக்கலாம். நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷன் பார்த்து நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி ரவி பாரு எதுவா இருந்தாலும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா 2 நாள் கழிச்சு வந்து ரவி தான் வந்து ஓப்பனிங் பண்றது அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறா. ஆனா ஸ்ருதியை கூட்டிட்டு வந்து ட்ரிப்புக்கு வந்து கிளம்பிடுறாங்க. போன் வந்து அவ வந்து அடிச்சுட்டே இருக்கா. ஆனா போன் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்து என்ன இவ வந்து எங்கேயோ கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சிந்தாமணிக்கு வந்து நீத்து போன் பண்றாரு. சிந்தாமணி வந்துட்டு ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஆனா அவளுமே வந்து வரல. ஓப்பனிங் செரமனிக்கு வந்து வரவே இல்லை. என்ன ஆண்டி இன்னைக்கு வந்து ஓப்பனிங் செரமனி நீங்களே வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன நீத்து சொல்றேன் எனக்கு நான் பார்க்கவே இல்லையே அப்படின்றாங்க. ஆண்டி நான் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புனேன் நீங்க சரியா பார்க்கலையா அப்படின்றாங்க. இல்ல நான் ஒரு டென்ஷன்ல இருந்துட்டேன் நீத்து அதான் பார்க்க முடியல. இதை நான் வரேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல ஆண்டி நான் ரவியை தான் ஓப்பன் பண்ண வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா ரவியுமே ஸ்ருதிக்கும் வந்து இன்விடேஷன் அனுப்புனேன். எப்படியும் சண்டை போட வருவான் அதை வச்சு ஓப்பன் பண்ண வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா அவன் வரவே இல்லை. என்ன ஆண்டி பண்றது அப்படின்றாங்க. இரு முதல்ல அவ எங்க போயிருக்கான் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுட்டு அவனை வந்து எப்படியும் கான்டாக்ட் பண்ணி வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. உடனே நீத்து வந்துட்டு என்ன ஆண்டி நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கே அப்படிங்கும் போது ஆமா எனக்கு வந்து அந்த குடும்பத்தை பழி வாங்கணும். அதுக்காக வந்து என்ன இதுவானாலும் நான் யாருக்கா இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்றாங்க. சரி ஆண்டி ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரவி மட்டும் கிடைச்சிட்டா போதும். எனக்கு அந்த குடும்பம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. சரி சரி நான் இரு முதல்ல நான் வந்து அவளுக்கு போன் பண்ணி அவங்க எங்க போயிருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. சரி ஆண்டி நீங்க முதல்ல வந்துருங்க அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து விஜயாட்ட போன் பண்ணி கேட்டதுக்கு என்னாச்சு எது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லும் போது அவங்க 2 பேருமே வந்து ட்ரிப் போயிட்டாங்களா. அவ வந்து 2 நாளைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அப்ப ரவி வரலன்னா நான் எப்படி ஓபன் பண்ணுவேன், என்னால ஓபன் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரி வேற யாச்சும் ஓபன் பண்ணு அப்படின்றாங்க. இல்ல ஆண்டி நான் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர வச்சுட்டேன். ரவி வந்து ஓபன் பண்ணாதான் அந்த பொக்கே ஷாப் வந்து ஓபன் பண்ண முடியும்னு வச்சுட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கரெக்டா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. நீங்க வந்து ரவியை பழி வாங்கணும் தானே பண்ணீங்க. ரவியே இப்ப கிடையாது. இந்த பொக்கேவை என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. ரவி வந்து ஓபன் பண்ணா மட்டும்தான் இந்த பொக்கே ஷாப் ஓபன் பண்ணுவேன். இல்லாட்டி நான் ஓபன் பண்றதா இல்ல. நான் வந்து இந்த பொக்கே ஷாப் ஓபன் பண்ற ஐடியா இல்ல. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.